ஃபாதர்ஸ், நம்முடைய அகப்பயணத்தில் ஃப்ளரிஷிங் இன் லைஃபுக்கு நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். ஃப்ளரிஷிங் இன் லைஃப் அண்ட் கிரைஸ்ட் ஒரு பிளான்ட்டை டேக் கேர் பண்ற மாதிரின்னு சொன்னோம். ஒரு பிளான்ட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் பிளான்ட் இட் இஸ், இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்டா, தண்ணி தேவையா, தண்ணி தேவையில்லையா, நிறைய இடம் தேவையா, கொஞ்சம் இடம் தேவையா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பிளான்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிறது. அதுக்கு தான் நம்ம ஒரு 1.5 days நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் என்ன மாதிரி பிளான்ட்டு, எனக்கு கடவுள் என்ன மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து இருக்கிறார். ஸோ we were spending time to become aware of our identity in the plan of God. The flourishing ரெண்டாவது காரியம், எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் நான் ரிமூவ் பண்ணணும். ஒரு பிளான்ட் நல்லா வளரணும் அப்படின்னா அது வெட்டப்படணும், அதுல ப்ரூன் பண்ணப்படணும், ரிமூவ் பண்ணப்படணும். ஸோ இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இப்ப இருந்து இந்த ப்ரூனிங் ஆஸ்பெக்டை நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நான் என்னுடைய வாழ்க்கையில ஃபிளரிஷ் ஆகணும், வாழ்க்கையில நான் முழுமை பெறணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை தரிக்கிறதுக்கு, கழிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ப்ரூனிங், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். இந்த இயர் 1957 தாய்லாந்துல ஒரு ஹைவே உருவாக்குறாங்க. இந்த இயர் 1957 தாய்லாந்துல ஒரு ஹைவே உருவாக்குறாங்க. இந்த ஹைவே உருவாக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு புத்திஸ்ட் டெம்பிளுக்கு நடுவுல இந்த ஹைவே வருது. அப்ப இந்த ஹைவேவை திருப்பி போடலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப செலவாகுது. ரெண்டாவது இந்த புத்திஸ்ட் டெம்பிள் ரொம்ப ஓல்டு, அது டிலாபிட்டேட்டட் ஒரு டெம்பிள் இருக்கு, ஒரு ஓல்டு புத்தா ஸ்டாச்சு இருக்கு. அப்ப கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ரோட்டை திருப்பி போடுறது நிறைய செலவாகுது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு புதுசா புத்தா டெம்பிள் கட்டிடலாம். அது சீப் அண்ட் பெஸ்டா வருது. புத்தாவுக்கும் டெம்பிள் கட்டின மாதிரி இருக்கும், ரோடு ஸ்ட்ரைட்டான மாதிரி இருக்கும். So the government decides to build a new temple and they are building a new temple. But the people are telling, எங்களுக்கு நியூ டெம்பிள் கட்டி கொடுத்த சந்தோஷம், ஆனா இந்த புத்தா ஸ்டாச்சு தான் ஏன்ஷியன் ஸ்டாச்சு, இதான் மிரக்குலஸ் ஸ்டாச்சு. இந்த புத்தா ஸ்டாச்சு எடுத்து அங்க வச்சிருங்க, புது புத்தா ஸ்டாச்சு போடாதீங்க. ஓகே. So they planned one day and they brought cranes and people and they started to lift this Buddha statue. And they thought they can easily lift this Buddha statue because it's made of mud, ancient. But they are very careful, நல்லா சப்போர்ட்லாம் கொடுத்து அந்த புத்தா ஸ்டாச்சுவை தூக்குறாங்க. ஆனா to their surprise it is unusually heavy and it is started to crack. அப்போ உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த புத்தா ஸ்டாச்சு ஏன்ஷியன் ஸ்டாச்சு, மிராக்குலஸ் ஸ்டாச்சு, இது உடஞ்சு போச்சுன்னா மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை நிறுத்திட்டு, ஓகே we will plan some other things, some other methods அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த பிளானை அபேண்டன் பண்ணிடுறாங்க. ஸோ புத்தா ஸ்டாச்சு தூக்குனாங்க, அது அங்கங்கே கிராக் விழுந்துச்சு, அதான் நிறுத்திட்டு இன்னொரு நாள் செய்வோம் அப்படின்னு போயிடறாங்க. Unfortunately that night it started to drizzle, it started to rain. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு மானஸ்டரி இருந்த அந்த மங்க் யோசிக்கிறார், ஐயோ புத்தா ஸ்டாச்சுவை தூக்குனாங்களே, அதுல கிராக்ஸ் விழுந்துச்சு, மழை வேற பெய்யுது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் எடுத்துட்டு வர்றார். டார்ச் எடுத்துட்டு வந்துட்டு அந்த புத்தா ஸ்டாச்சுல அடிக்கும் பொழுது ஏற்கனவே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த கிராக்ஸ்ல இருந்து இந்த லைட் உள்ள போனதுனால கிராக்ஸ்ல இருந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. உடனே ரொம்ப கியூரியஸ் ஆகுறாரு, பக்கத்துல போய் டார்ச் நல்லா அந்த கிராக்ல அடிச்சு பார்க்கற, லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. He was so stunned. Then he started to rub. அந்த கிராக் உடையுது, உள்ள அடிச்சா லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. He was so stunned that he called other monks. அதுக்குள்ள மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ எல்லா மங்ஸ் அந்த மழை பெய்கிறப்ப அந்த கிராக்ஸுக்குள்ள கையை விட்டு அப்படியே அந்த கிராக்கை பிக்க ஆரம்பிக்கிறாங்க. To their surprise, in 1 or 2 hours, they could see the entire statue covered with mud came out, and inside there was a golden Buddha. It's a real story. It's a real story. Now, actually, 300 years ago, it was a golden Buddha.
Burmese army planned to invade Thailand. At the time it was called land of Siam. அப்ப பர்மீஸ் ஆர்மி இன்வேட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த புத்தா ஸ்டாச்சுவை மறைக்கணும். ஏன்னா this statue was 10 feet high. Then it was 2.5 ton gold. 2 டன் கோல்டு உள்ள இந்த ஸ்டாச்சு 10 feet long. இப்ப இவ்வளவு பெரிய தங்கத்தை எங்க மறைச்சு வைக்கிறது? பர்மீஸ் ஆர்மி உள்ள வந்தாங்கன்னா இட் இஸ் நாட் a புத்தா for them, it is gold, golden mine. இது எப்படி மறைக்கிறது? இந்த மங்ஸ்க்கு என்ன ஒரு ஐடியா வருது அப்படின்னா, டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, மண் எடுத்து களிமண் எடுத்து இந்த புத்தா ஸ்டாச்சு மேல ஒரு ஃபீட்டுக்கு கவர் பண்றாங்க. 1 feet கவர் பண்றாங்க. So the whole golden statue of Buddha is covered with mud and they allow it to dry. By the time the Burmese army came, they are asking what is there. They don't find anything. They were very angry and they slaughtered all the monks. Only few people knew that it was a golden Buddha hidden in mud. But they cannot reveal it because the enemies were there. One generation, few people. Next generation, very few people. Third generation, ஒரே ஒருத்தர் 2 பேர். Fourth generation, fifth generation வரும்போது யாருக்குமே தெரியல. Everybody thought it is a muddy Buddha. Actually, it was a golden Buddha. Dear fathers, it is said, when God creates each one of us, He creates each one of us as a golden Buddha. Time and again, to protect ourselves, we put certain mud. In course of time, we think that this is what we are. ஒரு தடவை ஜெர்மனிக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். அவங்க இப்போதைக்கு ஒரே ஜெர்மனி, அந்த காலத்தில் ஈஸ்ட் ஜெர்மனியாக இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் ரூல் கீழே இருந்துச்சு. அங்கே ஒரு கோயிலில் நிறைய யூத் இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா ஜெர்மனியில் யங் பீப்புள் வில் நெவர் கம் டு த சர்ச், இந்த கோயிலில் அதிகமான யங் பீப்புள் வந்திருக்காங்களே அப்படின்னு. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அங்கே இருக்க ஃபாதர் வந்து அந்த யங் பீப்புளை ரொம்ப ரூடாக ட்ரீட் பண்ணார். அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், என்னங்க ஜெர்மனியில் யங்ஸ்டர்ஸ் வர்றதே பெருசா, உங்கள் கோயில் இவ்வளோ யங்ஸ்டர்ஸுக்காக உங்கள் ஃபாதர் எதுக்கு இவ்வளோ ரூடாக இருக்கிறார், கைண்டாக இருக்க மாட்டேங்கிறாரு. She said something that I always remember. You know, Father, இந்த சர்ச்சில் இவ்வளோ யூத் வர்றாங்கன்னா அதுக்கு இந்த ஃபாதர் தான் காரணம். இந்த ஃபாதர் தான் இந்த யூத் குரூப்பை பில்ட் பண்ணார். அப்படி பில்ட் பண்ணது எதுக்கு இப்போ ரூடா இருக்கிறாரு? This is what actually happened. When Germany was East Germany and West Germany, East was under communist rule. This priest was a young priest. He built so much of youth group and things like that. When East Germany was under communist rule, they were having spy everywhere. The youth groupல ஒரு ஸ்பை இருந்திருக்கிறார். இப்போ இந்த ஃபாதர் ஏதோ ஒரு ஜென்ரலா கவர்மெண்ட்டை பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சதா அந்த ஸ்பை போய் கவர்மெண்ட்டை சொல்லிடுறார். அதனால this father was arrested for 6 months and he was in the prison. Now from that time onwards, this father became very cautious and very careful. இந்த ஃபாதர் 6 மாசம் ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி சேஞ்சஸ், ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி ஒன்னாயிருது. there is no communist rule. இப்ப அந்த நேரத்தில் அந்த ஃபாதர் கேர்ஃபுல்லா ஆனார். ஆனா இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கிறார். ஒரு சில நேரங்களில் we put on certain mud to protect us. In course of time we think that's what we are. இப்போ நீங்க வந்து ஃபாதர் ஆன உடனே ரொம்ப ஜெனரஸா ரொம்ப ஆக்டிவா இருந்திருப்பீங்க. ஒரு பங்குல வந்து உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். அதுல இருந்து என்ன முடிவு எடுக்கிறோம்? இனிமேல இவங்களுக்காக உழைக்க கூடாது. Let me be quiet. So we acquire certain mud to protect us, but in course of time we forget the real gold inside and we think that we are mud. Time and again we need to remove the unwanted stuff. Time and again we need to cut. ஒரு சில சூழ்நிலையின் காரணமா ஒரு சில காரியங்கள் நமக்குள்ள வருது. அந்த காரியங்களே நம்ம வாழ்க்கையா மாறுகின்ற பொழுது நாம வாழ்க்கையில ஃபிளரிஷ் பண்ண முடியல. So it's so important that I need to remove, prune and cut certain unwanted stuff that comes on me. நம்ம வெளியே போறோம், நம்மள அறியாமலே டஸ்ட் நம்ம மேல படுது, நம்ம குளிக்கும் போது அந்த டஸ்ட் நம்மள போயிடுது. இது மாதிரி ரிப்பீட்டடா we need to prune, we need to clean, we need to let go. So இந்த ஆண்டு தியானம் ஒரு அருமையான நேரம்.
நமக்குள்ள இருக்கிற தேவையற்ற காரியங்களை, தேவையற்ற பர்டனஸ், தேவையற்ற பேகேஜஸ், தேவையற்ற நெகட்டிவிட்டியை நம்ம லெட் கோ பண்ணும் பொழுது நாம ஃபிளரிஷ் பண்ண முடியும். இந்த தேவையற்ற இந்த பேகேஜஸ், பர்டன்ஸ் நம்முடைய வளர்ச்சியில, நம்முடைய முழுமையில, நம்முடைய நிறைவுல உதவி செய்யாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So we need to prune. So from now onwards we need to emphasize the importance of pruning, and we will spend one day in doing this process of removing unwanted stuff so that we can flourish. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் மெச்சூரிட்டியை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். அதாவது இப்போ ஒரு விதை எடுத்துக்கலாம். ஒரு விதை வந்து ஒரு சாதாரண விதையா இருக்கு, அதை உழைக்க வைக்கிற சின்ன செடியாகுது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய செடியாகுது, அப்புறம் ஒரு சின்ன மரமாகுது, பெரிய மரமாகுது, காய்க்குது நிறையா. இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. அதே மாதிரி மனுஷங்களுக்கும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. நம்ம ஒரு சின்ன பேபியா இருக்கிறோம், அப்புறம் ஒரு குழந்தையா இருக்கிறோம், அப்புறம் ஒரு சின்ன ஸ்மால் பாயா மாறுறோம், அப்புறம் டீனேஜரா மாறுறோம், அப்புறம் ஒரு அடல்ட், ஒரு மிடில் ஏஜ், எல்டர்லி, வெரி ஓல்டு. இது மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்கு மாதிரி ஹியூமன் மெச்சூரிட்டிலேயே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதை வந்து 7 விதமான மெச்சூரிட்டியா நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் வளர்ச்சி பரிமாணத்துல 7 விதமான வளர்ச்சி பரிமாணம் இருக்கு. முதல் வளர்ச்சி பரிமாணத்துல முதல் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். ஃபுட் அண்ட் ஸ்லீப் தான் முதல். ஒரு குழந்தை எடுத்துக்கலாம். அந்த குழந்தை 24 மணி நேரமும் சாப்பிடும், தூங்கும். அதாவது ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும்னா சாப்பிடும், தூங்கும். ஏன்னா தூங்கும் பொழுதுதான் நமக்கு வளர்ச்சி நடக்குது. அதனால ஒரு குழந்தை, ஒரு பிறந்த குழந்தை அதிகமா தூங்குச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஹெல்த்தின்னு அர்த்தம். So when we are small kids, small children, we are concerned about eating and sleeping. That is very good. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா சில சமயங்கள்ல நம்ம பெரிய ஆளா வளர்ந்துருவோம், ஆனா அந்த ஸ்டேஜ்ல நின்றுவோம். சில பேருக்கு 40 வயசு ஆகும், 50 வயசு ஆகும், ஆனாலும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய மோட் ஆஃப் ஆபரேஷன், வாட் இஸ் புஷிங் தம், வாட் இஸ் புல்லிங் தம் இஸ் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். ஸோ சில சமயங்களில் இந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டியில் இதை நான் பார்த்துருக்கிறேன். அதாவது சாப்பாடு முக்கியம்தான். ஒரு நாள் கம்யூனிட்டியில் சாப்பாடு சரியில்லைன்னா அன்னைக்கு பெரிய பிரச்சனை. குக்கு வந்து 365 நாளும் சாப்பாடு பெஸ்டா செய்ய முடியாது. ஒரு நாள் சரியா செய்யணும். Oh no problem. So their preoccupation is eating and sleeping. They are concerned about eating and sleeping. Always they are moving towards that. ஒரு பங்குல வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலி என்ரிச்மெண்ட் ஒன் டே ப்ரோக்ராம் கொடுத்தேன். அப்ப அந்த பங்கு ஃபாதர் வந்து மத்தியானம் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க எல்லா ஃபாதர்ஸையும் அழைச்சிருந்தா. அவர் விஎஃப் டிஸ்கஸ் பண்றதுக்கு எப்படி நம்ம பங்குகள்ல குடும்பங்களை எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு அழைச்சிருந்தாரு. அப்ப நாங்க எல்லாரும் மத்தியானம் ஒரு 5-6 ஃபாதர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சோன்னு ஒரு ஃபாதர் கேட்டாரு, இது அந்த கேட்டரிங்ல இருந்து வாங்கினதா அப்படின்னு கேட்டாரு. உடனே எனக்கு ஆச்சரியம், எப்படி ஃபாதர்? நான் டேஸ்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் இது எந்த கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. It really happened. Afterwards for 20 minutes he spoke. அந்த ஹோட்டல் இந்த டிஷ் நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல் இந்த டிஷ் நல்லா இருக்கும். So he was able to speak for 20 minutes about food. Maybe it's general knowledge, but their mind is most of the time preoccupied with eating and sleeping. These people are very impulsive and they are moved by their pleasure in their life. பைபிள் வாசிக்கிற ஜான் 6:26 ஜீசஸ் சொல்றாரு, when people are coming to see Jesus is telling, you are not coming to search me because you heard the word of God, because you had your stomach full. So அவர்கள் வந்து அந்த lower level of இருக்கிறாங்க, சாப்பாடு. So the first stage of human maturity is eating and sleeping. The second stage is pleasure orientation. இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல ஒரு குழந்தை சாப்பாடு தூக்கத்தை பற்றி இல்லாம சந்தோஷம், அதுக்கு டாய்ஸ் வேணும், சாக்லேட் வேணும். இந்த நேரத்துல இந்த குழந்தைக்கு வந்து பிளஷர் தான் ரொம்ப முக்கியம்.
என்ஜாய்மெண்ட்டு, ஹாப்பினஸ்ஸு, விளையாடுறது, சாக்லேட்டு, டாய்ஸு அப்படின்னு தே ஆர் ஆல்வேஸ் சீக்கிங் ப்ளஷர். இது குழந்தைக்கு ஓகே. சில சமயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பெரியவங்க ஆனாலும் சில பேர் இந்த ஸ்டேஜில் ஸ்டக் ஆயிடுவாங்க. திஸ் இஸ் கால்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ளஷர் சீக்கிங். அதாவது ஃபார் தெம் ஆல்வேஸ் த கன்சர்ன் இஸ் ஹவு டு என்ஜாய் லைஃப். நான் வந்து சிவகங்கை பக்கம் ஒரு 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 மேரேஜுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க ஒருத்தரை மீட் பண்ணோம். அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபாதர், எங்கள் வீட்டை வந்து ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு என்னோட நண்பருக்கு தெரிஞ்சவர் போல். அப்போ என் நண்பர் சொன்னார், ஓகே ஒரு 5 minutes போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. அவர் வீட்டுக்கு போனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு குக்கிராமம், அங்கே ஒரு வீடு, இவருடைய வீடு. உள்ளே போன எங்களுக்கு ஆச்சரியம், எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருந்தார். அவர் வீட்டில் 5 நிமிஷம் தான் இருந்தோம். ஒரு 10-15 தடவை சொல்லியிருப்பார், ஃபாதர் லைஃப் ஹேஸ் டு பி என்ஜாயபிள் ஃபாதர். சிட்டியில் இருக்கிறவர் நல்லா என்ஜாய் பண்ணுறான், நம்ம ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது? லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அவருடைய ஹோல் கான்வர்சேஷன் லைஃப் ஹேஸ் டு பி கம்ஃபர்டபுள். இப்போ சில பேருக்கு வந்து ஓரியன்டேஷன் என்னன்னா, லைஃப்பில் வந்து ப்ளஷர் இருக்கணும், என்ஜாயபிள் இருக்கணும், கஷ்டமே படக்கூடாது. எங்கே ஒரு ஃபாதர் இருக்கிறார், நைட்டு ட்ராவல் பண்ண மாட்டார். ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நைட் ட்ராவல் பண்ணா நைட் தூக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனாலும் எமர்ஜென்சியாக இருந்தால் கூட நைட் ட்ராவல் பண்ண மாட்டார். இல்லை நான் காலையில் தான் வருவேன். ஏன்னா he cannot sacrifice his comfort. அவருடைய ஆஃபீஸ் வந்து 9 to 5 வச்சுக்கோங்களேன். 5 o'clock ஆஃபீஸை மூடிவார். ஒரு ஃபாதர் தூரத்துல இருந்து வர்றார், 5:10 வந்திருப்பார். 5 மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏன்னா திருப்பி போகணும், ஏதாவது எடுத்து கொடுப்போம், 10 நிமிஷம் தான் லேட் ஆகுது. இல்லை, மை ப்ரோக்ராம் cannot be disturbed. So they are moved by pleasure and comfort. Hardship is very hard for them. They are also very impulsive and biological, pleasure oriented. Proverbs 21:17 says, whoever loves pleasure will suffer want. மூணாவது, ஒரு குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங், அதுக்கப்புறம் பிளஷர். மூணாவது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, ஒரு குழந்தை வளர்கின்ற பொழுது அதுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன். அதாவது ஒரு குழந்தை தான் சம்படி, அதனால டீனேஜ்ல வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. தே வாண்ட் டு பிகம் சம்படி. திஸ் இஸ் கால்ட் அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஐ ஆம் சம்படி அப்படின்னு சொல்றது அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன். இது தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். இட்ஸ் வெரி குட். இங்க வந்து என்னன்னா, they can easily overcome their biological impulse like eating and sleeping, pleasure, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி, இங்கே நம்ம ப்ரீஸ்ட்லி லைஃப்பில் வந்து 1 இயருக்கு ரீஜென்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபிலாசபி முடிச்சுட்டு தியாலஜிக்கு முன்னாடி 1 இயர் கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், ரீஜென்சி, ஏதாவது கம்யூனிட்டியில் போய் இருக்கணும். அப்போ பிரதர்ஸ் கம்யூனிட்டியில் இப்போ நான் கொஞ்சம் வருஷத்தில் பிரதர்ஸ்க்கு இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், எப்படிப்பா கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு. அந்த பிரதர் சொன்னார், ஃபாதர் மை சுப்பீரியர் இஸ் a very exemplary friar. he is a very ascetic friar. அவர் காலில் செருப்பே போட மாட்டார், அடிக்கடி ஜெபம் பண்ணுவார், நல்ல எடுத்துக்காட்டான வாழ்க்கையா வாழ்றாரு. ஐ ஹவ் காட் a very good superior. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வழக்கமா பிரதர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிட்டியில டார்ச்சர் பண்றாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, திட்டுறாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் when brother said my superior is exemplary, he is very dedicated, he is very prayerful, he is very pious, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படி அப்ப ரொம்ப சந்தோஷம். அவர் கடைசியில் அப்புறம் சொன்னார், ஆனா சாமி அவரோட யாருமே வாழ முடியாது, ஆனா சாமி அவரோட யாருமே வாழ முடியாது. ஏன்னா he is very very pious, very good, but power conscious. I am superior, you cannot take one step without informing me. Achievement orientation. These people are very highly motivated by power. Money and status is used to gain power. I am the boss. சில ஜோக்கா சொல்லுவாங்க, கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ளை, செத்த வீடுனா நான் தான் போனோம். என்ன அர்த்தம்? எல்லாத்துலையும் நான் தான் சென்டரா இருக்கணும். This is called achievement orientation. Now Matthew 14:6-12 பார்க்கிறோம். Herod, he knew that John the Baptist is a good man, he cannot slaughter him, but because of his promise to his guests,
he says, okay, let us do it. For him, name and fame is very, very important. The fourth one, the first one, food and sleep. The second one is pleasure orientation. The third one is achievement orientation. The fourth one is other orientation. ஒருத்தர் பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு 25 வயசு 30 வயசு ஆனவங்க என்ன பண்றாங்க, என்னுடைய லைஃப்ல நான் படிச்சுட்டே ஒரு வேலையை எடுத்துட்டேன், நான் ஐ ஆம் சம்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், இப்போ ஐ ஆம் ரெடி டு ஷேர் மை லைஃப் வித் அனதர் பர்சன். This is the fourth stage, that in my human development I come to the level of sharing my life with another, other orientation. In the other orientation, comparing to next stage, is still, now I am ready to share my life, but still my I is there. அதனால husband and wife கூட சண்டை வரும், நான் இதை செய்கிறேன் நீ எனக்கு செய்ய மாட்டேங்கிற. So they are other oriented, but still my I, my selfishness, my needs are there. This is called the fourth stage of human maturity, other orientation. We find in Matthew 25:35, Jesus says, when I was hungry, you were concerned about me, you came out to help me. Other orientation. The next stage is compassion. The next stage is compassion. What is compassion? Compassion அப்படின்னா இந்த அதர் ஓரியன்டேஷன்ல இன்னும் ஆழப்படுகிறது. இந்த அதர் fourth ஸ்டேஜ்ல I am thinking about the other, but still I is there. But in the compassion stage, கம்ப்ளீட்டா ஐயை லூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேரண்ட்ஸ் எடுத்துக்கங்களேன், தங்களுடைய பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள போட்டி இருக்கும், நான் இதை செஞ்சு நீ எனக்கு செய்யல. ஒரு பிள்ளைகள் வரும் பொழுது they are ready to completely sacrifice. That is called compassion. We read in Bible Matthew 14:14, Jesus சொல்றார் our disciples, you are coming back after a big ministry. We did not have time to eat and rest. Come, we will go to a lonely place. அவங்க lonely place போறாங்கன்னு தெரிஞ்சு மக்கள் கால்நடையா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப பைபிள்ல சொல்லுது, when he got out of the boat, he saw them like sheep without shepherd, and he had compassion on them. He had compassion on them. He forgot himself and he started to minister for them. He started to work for them. So compassion is completely forgetting and reaching out to the other. Fifth stage of human maturity. The sixth stage of maturity is wisdom. அப்ப நம்ம அப்படியே வளர்றோம், வயசாகுது. அப்ப wisdom அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் என்னன்னா, it is more than knowledge. There is a difference between knowledge and wisdom. Knowledge ஒரு காரியம், wisdomனா the depth of things. சுஜாதா அப்படிங்கிற ஒரு தமிழ் ரைட்டர் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எழுதுறாரு, life is a progressive compromise. Life is a progressive compromise. When I was small, I wanted to play guitar, I wanted to drive, I wanted to travel. And when I became little old, I wanted to make all the money in the world I can have, and I wanted to acquire things. When I became little old, I wanted to get married to a very beautiful lady and make a good family. When I grew a little old, I wanted a happy and healthy family. When I grow a little old, I wanted my children to be happy and settled. Now that I am very old, what do I want? I want a cup of coffee every day, and if I could go to the toilet properly without problem, I am very happy. And he says, when we become very old, no matter how big the house is, we can only walk little space. When we become very old, no matter how much money we have, we can only spend little money. Life is a progressive compromise. This is called wisdom. சில வயசான fathers பார்ப்போம், சில வயசான parents பார்ப்போம். They are so calm and composed. அவங்ககிட்ட பக்கத்திலே ஒரு serenity இருக்கும். This is called an age, a development stage of wisdom. So Proverbs 2:6, the Lord gives wisdom. The Lord gives wisdom. So the first stage is food and sleep. Second stage is pleasure. Third stage is achievement.
fourth is other orientation, fifth is compassion, sixth is wisdom, seventh and the last one is enlightenment. A human being evolving, enlightenment என்கிற ஸ்டேஜ் என்னன்னா, they become one with the Lord. It's the highest stage of human development. One becomes one with the divine. எல்லா ரிலிஜன்மே இதைத்தான் சொல்றாங்க, எல்லா ரிலிஜன்மே சொல்றாங்க. that Hinduismத்துல that you realize that you are part of Brahman. I am Brahman, darshan of the Lord. இப்ப பைபிள் அழகா சொல்றார், ஜீசஸ் I and the Father are one. My food is to do the will of the Father. Jesus reaches the highest form of human maturity, that is enlightenment, that he realizes that he is one with the Father. This is the seventh stage of human maturity. But 7 stage of maturity irukku. Food and sleep, pleasure orientation, achievement orientation, other orientation, compassion, wisdom and enlightenment. Dear fathers, நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? Now let us not give a right answer. Right answer வந்து மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ற காரணி கொடுக்க. Let us give a true answer. Oh, I am in the 6th stage. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கமா, செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கமா, தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கமா, ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்கமா, ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல இருக்கமா, சிக்ஸ்த் ஸ்டேஜ்ல இருக்கமா, செவன்த் ஸ்டேஜ்ல இருக்கிறமா? It is so important to understand that. ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோமே, அநேக நேரங்கள்ல மறை மாவட்டத்திலையும் துறவற சபைகள் இருக்கிற பிரச்சனைகள் எதுல இருக்கு அப்படின்னா, நம்ம 3ஆவது ஸ்டேஜ்லயும் 4ஆவது ஸ்டேஜ்லயும் தான் இருக்கிறோம். யாரு பவர்ல இருக்கிறது, யாரு கண்ட்ரோல்ல இருக்கிறது, யார் சொல்றது, யார் கேட்கறது? அச்சீவ்மெண்ட், I want to become this, I want to become that. Power is a big struggle for us. So most of the time, as religious, as priests, we are in the 3rd stage and the 4th stage. Actually, நம்ம துறவற சபைக்கோ இல்லாட்டி டயசிஸ் லைஃப்க்கோ வந்தது எதுனாலனா 4ஆவது ஸ்டேஜ்னால தான். நான் வந்து கடவுளுக்காக சேவை செய்ய விரும்புகிறேன், கடவுளுடைய மக்களுக்காக பணி செய்ய விரும்புகிறேன் அப்படி 4ஆவது ஸ்டேஜில் இருக்கிறனால தான் நம்ம சபையில சேர்ந்தோம், நம்ம டயசிஸில் சேர்ந்தோம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மேலே போகாமல் கீழே போக ஆரம்பிச்சோம். எங்கள் ஒரு பிரதருடைய வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு மறக்கவே முடியாது, ஃபாதர் என் பையன் நல்ல பையனா தான் ஃபாதர் இருந்தான், சபைக்கு தான் வந்து கெட்டு போயிட்டான் ஃபாதர். என் பையன் நல்ல பையனா தான் இருந்தான், சபைக்கு வந்து கெட்டு போயிட்டான் ஃபாதர். அப்ப நம்ம 4ஆவது ஸ்டேஜ்னாலதான், அதர் ஓரியன்டேஷனாலதான் நம்ம சாமியாராவே ஆகுறோம். ஆனா என்ன பண்றோம், 5ஆவது ஸ்டேஜ் 6ஆவது ஸ்டேஜுக்கு போகாம 3ஆவது ஸ்டேஜுக்கு போயிடும். Saints are those people who are in the 5th stage, 6th stage and 7th stage. Dear fathers, நம்முடைய லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு சில நேரங்கள்லயாவது நம்ம 6ஆவது ஸ்டேஜுக்கு, 5ஆவது ஸ்டேஜுக்கு, 7ஆவது ஸ்டேஜுக்கு போயிருக்கணும். அநேக நேரங்கள்ல நம்ம 5ஆவது ஸ்டேஜ்லயாவது இருக்கணும். 4ஆவது ஸ்டேஜ்ல இருந்தா கூட ஓகே. ஆனா 3ஆவது ஸ்டேஜ்ல, 2ஆவது ஸ்டேஜ்ல, 1ஆவது ஸ்டேஜ்ல இருந்தோம்னா we are not evolving as human beings. To flourish in my life, to become a better person, I need to grow higher in human development. நம்ம ஏன் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ல மேல போக முடியல? There are some blocks. அதாவது நம்முடைய ஹியூமன் மெச்சூரிட்டிங்கிற ரோட்ல நம்ம ஏன் ஹையர் லெவலுக்கு போக முடியல அப்படின்னா, there are some road blocks. This we call as mind locks. What is mind lock? அந்த காலத்துல பார்த்தா கிராமபோன் இருக்கும். அந்த கிராமபோன் எடுத்து மியூசிக் போடுவோம், ஒரு நீடில் ஓடிக்கிட்டு இருக்கும். அங்க ஏதாவது ஒரு ஓட்டை வந்துச்சுன்னா அங்க வந்து ஸ்டக் ஆயிரும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஜீசஸ், 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 அதை எடுத்து வச்சா மியூசிக் மாஸ்டர் மாறும். சில நேரங்களில் நம்முடைய லைஃப்ல சில மைண்ட் லாக்ஸ் வருது. மைண்ட் லாக்ஸ்னா ஃபிக்சேஷன்ஸ். இந்த ஃபிக்சேஷன் ஏன் வருது அப்படின்னா, நம்முடைய அன்மெட் நீட்ஸ், இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அன்ப்ராசஸ்டு டிஃபிகல்டிஸ், ஒரு கோபம், ஒரு பயம், இல்லாட்டி ஒரு சோகம், இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே குட் பர்சன், பட் அந்த இடத்துல வரும்போது we become locked. This we call as a mind lock. Mind locks could be fixations or stuck points in life. நம்ம லைஃப்ல நம்முடைய
வளர்ச்சியில் பரிமாணத்தில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் வசதி இல்லாமல் வளர்ந்துருக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, they get stuck to money. சில பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், அதனால they get stuck to certain people to get affection. So we get fixated, we get stuck. This is called mind lock. When there's a mind lock, when there's a fixation, we cannot go higher in a human maturity or development. They are identifying there are 8 kind of mind locks. There are 8 kinds of mind locks. இந்த 8 kind of mind locks இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஹியூமன் மெச்சூரிட்டியில் வளர முடியாது. இந்த 8 kind of mind locks என்னன்னு பார்ப்போம். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது நமக்கு மைண்ட்ல பல்ப் எரிஞ்சிச்சுன்னா, ஒரு ஒரு ஓ வந்துச்சுன்னா, let us note it down. ஓ இப்ப புரியுது ஏன் என்னுடைய பாரிஸ் பிஷப் இப்படி இருக்கிறாரு, இப்ப புரியுது ஏன் என்னுடைய பிஷப் இப்படி இருக்கிறாரு, இப்ப புரியுது ஏன் அவர் அப்படி இருக்காரு, நமக்கு அப்படி தோணும். அதோடு நிறுத்திக்கிற வேணா, எனக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். There are 8 mind locks. The first mind lock is addiction lock. Addiction lock அப்படின்னா these people are stuck to pleasure. அதாவது சில பேருக்கு வந்து pleasure is very important. அது வந்து ஃபுட்டா இருக்கலாம், அது வந்து ட்ரிங்கா இருக்கலாம், இல்லாட்டி செக்ஸா இருக்கலாம், இல்லாட்டி பவரா இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க்கா இருக்கலாம். they are addicted to something, they gain pleasure out of it. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் Herod. Herod is considered as an addict. He is addicted to power. So சில பேர் என்ன பண்ணா, their addiction lock is pleasure. So pain, suffering is very hard for them. They are addicted to pleasure. So the human maturity la first 2 level la இருக்கிறவங்களுக்கு இந்த addiction இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. The second addiction is power lock. Power lock. These people are stuck, they are locked, fixated in power. And I am giving this example of Robert Mugabe. Zimbabwe, ஒரு beautiful country in Africa. இந்த ராபர்ட் முகாபே ஒரு 35 வருஷத்துக்கு மேல ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்டா இருந்தார். ரிச்சா இருந்த கண்ட்ரியை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். ஏன்னா 30 வருஷங்களுக்கு மேல அவர் தன்னுடைய பவரை வச்சுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சார். இதை கூட சொல்லுவாங்க கருணாநிதி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருணாநிதிக்கு 90 இயர்ஸ் ஓல்டு மேல இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் கேட்டாங்களா, தலைவரே உங்க மகனை வந்து தலைவர் ஆக்கிறாங்க. இல்ல நான் நல்லா தானே இருக்கிறேன். அப்ப சொன்னாங்களா, சரி தலைவரே உங்க மகனை வந்து செயல் தலைவரா மாத்திரலாம் அப்படின்னு. அவர் செயல் தலைவர்னா செயல்படாத தலைவரா அப்படின்னு கேட்டார். So they are stuck in power. A great example of this power lock is Saul in the Old Testament. You know, before Saul, Yahweh is the king of Israel. Saul is the first king. So Yahweh is choosing Saul in his place. கடவுளுடைய இடத்துல சால் இருக்கார். அப்ப எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு நன்மையானவரை கடவுள் தேர்ந்தெடுப்பா. Saul is the first king. In fact, Saul is a noble man. But when he had the fear that his crown will go away, when the lady sang, Saul killed 1,000 and David killed 10,000, he became so scared. His power made him to do all kind of sin. Saul was a good man, but he was locked in his power. This is called power lock. For these people, letting go is very difficult. Weakness is very difficult. They always want to hold on to power. They want to be in limelight. This is the second lock. The third lock is arrogance lock. What is arrogance lock? These people are stuck in the feeling that I know everything. Now, this also they call as Jayalalitha syndrome. What is Jayalalitha syndrome? Now, it is said when Karunanidhi was chief minister, he used to consult the IAS officers, but he will decide. When Jayalalitha was chief minister, no IAS officer can give her an idea because she thinks that she knows everything. See, she may be a chief minister, but does not mean that she knows everything. Arrogance lock is to think that I know everything. This comes from a deep-seated inferiority complex. நம்ம பங்குல நம்முடைய டைசஸ் குளோஸ்ல ஃபாதர்ஸ் பார்ப்போம்.
எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத உலகத்துல எதுவுமே கிடையாது. சசியம் என்ஜினியர் சொல்லுவாங்க இப்படி செய்யக்கூடாது, நான் சொல்றேன் நீ செய். அவர் தான் என்ஜினியர், நம்ம என்ஜினியர்லாம் படிக்கல, ஆனா நாம சொல்லுவான் எனக்கு தெரியாத உலகத்துல எதுவுமே. சில ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, they always think like Lord Lavakdas. Nobody can tell them anything. They always say my way or highway. நான் சொல்ற மாதிரி நடந்தா நட, இல்லாட்டி சில சமயம் அந்த கான்வென்ட்ல பிரச்சனை, அசிஸ்டன்ட் பிபிட்ட பிரச்சனை, இல்லாட்டி பங்குல பிரச்சனைனா that parish priest thinks that he is alpha and omega, he is omniscient, because they suffer with arrogance lock. This is also called மாயாவதி syndrome. மாயாவதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது ஒருத்தங்க அவங்க சிலையை அவங்களே திறந்து மாலை போடுவாங்களா? மாயாவதி செய்யறாங்க. மாயாவதி சிலையை மாயாவதியை திறந்து அவங்க சிலைக்கு மாலை போடுறாங்க. நம்ம மோடிஜியும் அப்படித்தான். The arrogance lock, they know everything. The fourth one is avenger lock. What is avenger lock? அதாவது சில பாடம் சொல்லிப்பாங்க, ஏய் அந்த ஆளை மட்டும் டச் பண்ணாத, 10 வருஷம்னாலும் உன்னை பழி வாங்காம விட மாட்டார். Avenger lock means these people are stuck in taking revenge. Forgiveness is very hard for them. நம்ம அடால்ஃப் ஹிட்லர் ஜூஸை கொண்டாரு சொல்றோம். ஏன் தெரியுமா ஜூஸை கொண்டாரு? When he was small boy, he was ill treated. He was physically abused, beaten up by one Jewish landlord. So அப்ப மனசுக்குள்ள அப்படியே வைராக்கியமா இருந்துச்சு, எப்பயாவது உன்னை பழி வாங்கணும். So avenger lock means they are stuck. These people generally suffer with anger, and these people usually think that மத்தவங்க எனக்கு என்னை ill treat பண்றாங்க, எனக்கு harm பண்றாங்க. So these people always think the world is against them, so they will always take revenge. Old Testament, in the Bible, Herodias is a great example of this avenger lock. She was waiting to take revenge on John the Baptist. When an occasion came, she did. So these people are stuck. They are very good people, but when it comes to forgiveness, when it comes to let go a harm that another person has done, they always take revenge. Then they easily find fault with others. Forgiveness is very hard. They are stuck in holding on to an old wound. So they சொல்லுவாங்க, ஏய் விட்டுட்டு போப்பா, அதையே போட்டு. No, they always hold on to old wound. This is called avenger lock. The fifth one is ethnicity lock. What is ethnicity lock? These people are stuck, locked, fixated in their own group. For them, family is important. Their own relatives are important. And these people are stuck to partiality. Nepotism is normal. We have one brother. When his guests come, the whole monastery, the whole house is open. Everything is granted to them. We are happy. We only say, like this you treat everybody. No. When my people come, everything is okay. When others come, nothing will be. So ethnicity lock means these people are concerned and locked only to their culture, only to their people. There are some people, when they go, the whole surrounding will become their own people. They bring all their people and they make their own. So my friend, my family members means anything I will do. Partiality, nepotism, but others means no. So they beat other groups. They are very stuck and they are very narrow-minded. They do not adapt to other cultures. They are locked in their own system, in their own group, caste, or their own familiar people, family people. Openness to others is very difficult. This is the ethnicity lock. The next lock is stubbornness lock. What is stubbornness lock? The great example of stubbornness lock is the Pharisees and the Sadducees. Arrogance lock, they think that they know everything. Stubbornness lock, they want to prove that they are right. So say a Senate meeting, a common meeting, சில பேர் எந்திரிச்சு பேசுவாங்க. எதுக்கு அவங்க பேசுறாங்க அப்படின்னா, நான் சொல்றது கரெக்ட், நான் சொல்றதா சரி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காண்டி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
So these people are in general, they are very argumentative. நான் ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் சேர்ந்த ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார். 2 நாள் ட்ராவல். அப்போ அவன் ஃபாதர் பிரீஸ்ட்னு தெரிஞ்சோடனே அவர் சொன்னார், நீங்கள் கத்தோலிக்கர்கள்லாம் சிலை வழிபாடு பண்ணுறீங்க. ஆமாங்க, சிலை வழிபாடு அது தப்பு. ஆமாம், நீங்கள் மாதாவை கும்பிடுறீங்க. ஆமாம், நான் கும்பிடக்கூடாது, தப்பு தாங்க. நீங்கள் ரசிக்கப்படல. ஆமாங்க, நாங்கள் ரசிக்கப்படலைங்க. இது தப்பு தான். ஆமாங்க, தப்பு. அவருக்கே ஒரு மாதிரி சப்புன்னு ஆகி போச்சு. என்னங்க, நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களை ஆர்கியூ பண்ணுறதுல ஒரு பிரயோசனமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நாங்கள் பேடு, நீங்கள் கரெக்டு. நாங்கள் ரசிக்கப்படலை, நீங்கள் ரசிக்கப்பட, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டீங்க. எந்த ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் உங்களோட யூஸ்லெஸ். Stubbornness lock means they always want to prove that they are right. They are not open for facts. அதான் அழகா சொல்லுவாங்க, I have made up my mind. Don't confuse me with facts. I have made up my mind. Don't confuse me with facts. But these people are stuck. So these stubborn people are very fundamentalistic. Or fundamentalist group, either Christian or Hindu or Islamic fundamental, they become very stuck in their mind. They are not open. So sometimes some ideologies, people can become fundamentalistic. They are stuck in the idea. They are not open. They are not able to change. This is called stubbornness lock. So some of you may like Seaman also, Nam Tamilar, but we have to be careful that we do not get into a stubbornness lock of fundamentalistic of holding, not able to see the other side of it. The seventh one, self-depreciation lock. What is self-depreciation means? Always putting us down. All of us know that Michael Jackson was a star of the world. உங்களுக்கு தெரியுமா, மைக்கேல் ஜாக்சன் இறந்தப்ப டிவி சேனல்ஸ் காட் ஜாம்டு. ஏன்னா உலகத்துல எல்லாருமே ஒரே நேரத்தில் டிவி பார்த்தது மைக்கேல் ஜாக்சன் இறந்தப்பதான். Michael Jackson was so much loved. Everybody in the whole world loved Michael Jackson. But the pity is Michael Jackson never loved himself. It is said when he was a small boy, his dad used to make fun of his face. So it is said Michael Jackson never loved himself. He wanted to change his face. So if you see in this picture, this is the real Michael Jackson, the left side. On the right side, this is what he wanted to become. He did 27 operations on his face because he never accepted his face. At one time, the nose started to decay. This is called self-depreciation lock. These people, no matter how much we tell the goodness in them, they cannot accept the goodness in them. They are stuck. They are always blaming them. They want to love, but when love is given, they are not able to receive. They are locked in putting them down, self-depreciation. The last one, the martyrdom lock. Martyrdom அப்படின்னா டோர்மேட்டா இருக்கிறது. நம்ம பங்கு உலக பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அபியூசிவா இருக்காரு, ட்ரிங்க் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ ஒய்ஃப்ட சொல்லுவாங்கம்மா நீ ஸ்ட்ரிக்டா இருமா அப்படின்னு. சரி சாமின்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் போய் காசெல்லாம் கொடுப்பாங்க. ஏன் அப்படி பண்ற? என்னதான் என் வீட்டுக்காரர் தானே பண்றது. சில சமயங்கள்ல சரி நீ ஒரு வாரத்துக்கு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போ, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். போய் 2 நாள்ல வந்துடும். என்ன சாமி செய்யறது, என் வீட்டுக்காரர் நான் இல்லாம கஷ்டப்படுவார்ல. So this lady is making herself to be a doormat. இல்லாட்டி பங்குல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி கொடுக்குறார் நண்பர்னு சொல்லி, அவர் ஏமாத்திட்டு போயிடுறார். சரி முதல் தடவை தான் நடந்துச்சு, அடுத்த தடவை இன்னொரு நண்பருக்கு போய் கொடுப்பார். முதல் தடவை தானே ஏற்பட்ட என்ன பண்ற சாமி, நம்ம கேட்கறாங்க எப்படி நோன்னு சொல்றது. So these people allow themselves to be a doormat. இவங்களுக்கு பிறகு அடி வாங்கலைன்னா தெரியும் அவர் நம்ம ஏமாத்துறாரு, அவருக்காக பேசக்கூடாது, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு நல்லா தானே. பட் these people always go and become a doormat. So they are fixated, they are stuck in being exploited by others. This is called martyrdom lock. Dear fathers, the mind locks 8 இருக்குது. Addiction lock, power lock, arrogance lock, avenger lock, ethnicity lock, stubbornness lock, self-depreciation lock, martyrdom lock.
இதுல ஏதாவது ஒரு சில லாக் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு யோசிப்போம். ஓ, என்கிட்ட எந்த லாக்குமே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒருவேளை அரகன்ஸ் லாக் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. All of us may have one or two seeds of it, symptoms of it. அந்த லாக்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மற்றவங்க அடிக்கடி நம்ம சொல்லுவாங்க, இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப மோசமா இருக்கிறீங்க. Others can easily identify our lock. Because when you are stuck, when you are fixated, when you are locked, probably in the human maturity நம்ம higher stagesக்கு போக முடியாது. ஸோ நம்ம லைஃப்ல நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்முடைய அகப்பயணத்துல ஏதாவது ஒரு லாக்கு, அது நம்முடைய வளர்ச்சி பரிமாணத்தில், நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நமக்கு நடந்த நிகழ்வுகள், அதனால ஒரு சில மட்டு வந்திருக்கலாம். அதனால நமக்கு ஒரு லாக் இருக்கலாம். ஒரு அன்ஃபுல்ஃபில்டு நீடு, அன்ஃபுல்ஃபில்டு டிசையர், ஆர் அன்ப்ராசஸ்டு டிஃபிகல்டிஸ், ஏதாவது ஒரு லாக் இருந்துச்சுன்னா அந்த லாக்கை நாம ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியுமா? இந்த ஒரு லாக், இந்த படம் போடுங்க, ஒரு யானைக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்குன்னா அந்த லாக் வருகின்ற பொழுது நம்மளை பவர்லெஸ்ஸா மாத்திரும். நம்ம எல்லாமே நல்லா சொல்லுவோம், நல்லா பேசுவோம், அந்த மைண்ட் லாக் மட்டும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடும். ஏன்னா we are stuck there, we are fixated over there. So we need to grow out of this mind lock. We need to remove the shackles, we need chains of this mind lock. Only then we can grow higher in human maturity. I am using this image of Jacob's ladder in Genesis 28:10-22. ஜேக்கப் தூங்குறாரு. அப்போ ஒரு கனவு காண்கிறாரு. ஒரு படிக்கட்டு போகுது. அந்த படிக்கட்டுல angels, they are going up and down. This is Jacob's ladder. Now in New Testament we find John 1:50-51. When Jesus meets Nathanael, he says, greater things you will see, that in Son of Man people, angels will go up. Jesus identifies himself as a new ladder. If we want to grow in human maturity, we need to remove the mind locks, we need to cut, we need to prune the mind lock. And once we are doing that, we can hold on to Jesus, the new ladder, in which we can grow to a higher level of maturity, from other orientation to compassion, from compassion to wisdom, from wisdom to enlightenment. Dear fathers, the second aspect of flourishing is pruning and cutting. We are starting the process. Just think tonight, before you go to bed, in the evening prayer, your life la ஏதாவது burden, அதாவது எனக்கு யாராவது மற்றவங்க செஞ்சதா இருக்கலாம், நான் செஞ்சதா இருக்கலாம், இல்லை ஒரு நெகட்டிவ் இதா இருக்கலாம், என் மனசுக்குள்ள அது பாரமா அழுத்திக்கிட்டே இருக்குது, என்னைய காயப்படுத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு ஹெவியா இருக்குது, இல்லாட்டி இந்த மைண்ட் லாக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது காரியங்கள் எனக்குள்ள இருக்குதா அப்படின்னு இந்த ப்ரேயர் டைம்ல யோசிப்போம். நாளைக்கும் காலையில ஆண்டவர் என்னை குணப்படுத்த வேண்டும், ஆண்டவர் எனக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை எடுக்க வேண்டும், ஜெபிக்க போறோம். டுமாரோ மேஸ் இஸ் ஆல்சோ ஹீலிங் மேஸ். அதான் இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் யோசிப்போம், தேவையற்ற காரியங்கள் எனக்குள்ள இருக்குதா, அதை என்கிட்ட எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிப்போம். இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த ஹீலிங் ஜெபத்தை நீங்க சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுக்கப்படும், அந்த பேப்பர்ல இன்னர் ஹீலிங் பிரேயர் இருக்கும். அந்த பிரேயர் ஒரு தடவை வாசிங்க. அதுல ஏதாவது ஒரு சில காரியங்கள் உங்க மனசை தொட்டுச்சுன்னா அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணுங்க. So that tomorrow morning we can engage into this pruning process. நாளைக்கு இட்ஸ் a day of reconciliation. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நல்ல கன்ஃபெஷன் பண்ணீங்கன்னா உதவியா இருக்கும். So that we prune and remove the unwanted stuff from us. I wish God's accompaniment, fathers. எனக்குள்ள தேவையற்ற காரியங்களை நான் லெட் கோ பண்ண முடியுமா அப்படி யோசிப்போம். அன்னையாம் கன்னிமரியால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் துணையாக இருக்கட்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.